இந்த பரணினா என்னங்க? ரொம்ப வெந்நீர் மாதிரி கொதி நிலையில இருப்பாங்க. எதுலயுமே ஒரு பரபரன்னு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில இந்த பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில இருந்தா, ரொம்ப ஆனஸ்ட்டா, ரொம்ப வில் பவரா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அவங்க. எதுலயுமே ஒரு தலைமை பண்பு வகிக்கக்கூடிய ஒரு ஆற்றல், எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு ரொம்ப ஃபர்ஸ்ட்டு முன்னாடி நின்னு ஒரு செயலை எடுத்து துவக்கி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்று இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுவே பரணி 2ஆ இருந்தா என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, அறிவா பேசுவாங்க, அதோட நின்னுக்குவாங்க. தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு. அதுக்கு மேல ஒரு லிமிட்டுக்கு மேல இந்த கோட்ட தாண்டி நீயும் வராத, நானும் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லைக்கோடு வகுத்துக்கிட்டு அதில நின்னுக்குவாங்க. அதுவே பரணி நட்சத்திரம் 3ஆவது பாதமாக இருந்தா என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அழகா அந்த வாழ்க்கைய ரொம்ப என்ஜாய் பண்ணி, ரொம்ப ரசிச்சு, ரசனையோடு அந்த பார்ப்பாங்க. அதுவரையும் தெரியாத ஒரு நிகழ்வுகள்லாம் கண்ணுக்கு குளிர்ச்சியா, "இது நல்லா இருக்கே, இது அழகா இருக்கே" அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி, அனுபவிச்சு வாழக்கூடிய ஒரு அமைப்பு. ஆசைப்பட்டத வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்புங்கிறது அங்கே ஏற்பட்டுடும். இதே பரணி 4ன்னு எடுத்துக்கோங்களேன். இந்த பரணி 4னா கோபம் எங்கேருந்து தான் அவங்களுக்கு வருமோ தெரியாது. அப்படியே சடன்னு இங்கே தான் அந்த பரணி நட்சத்திரத்தினுடைய உண்மையான குணம் வேலை செய்யும். வெந்நீர் மாதிரி கொதி நிலையில இருப்பாங்க. எல்லாத்துலேயும் ஒரு அவசரம். எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கக்கூடிய தன்மை அங்கே. ஏன்னா நம்ம நினச்சதெல்லாம் நடந்துருது அப்படின்னு ஃபஸ்ட்டு 2, 3 பாதங்கள்லேயும் வந்துடும். இந்த 4ஆம் பாதம் வரும்போது என்னாகும், அந்த வேகம், அதனுடைய தன்மைகளே அவங்கள ரொம்ப தடுமாற வச்சுடும்.